தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகன மகிமை என்னாலும் உண்டாவதாக. மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த நாளில் நம்மோடு தங்கி நாம் தியானிக்க இருக்கின்ற இந்த ஒரு சில மணித்துளிகளில் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் எழுதும்படியாக நாம் தியானத்தோடு காத்திருப்போம். தேவன் தாமே இந்த கூடுகையை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வேதத்தில் ஒரு சிறு பகுதி, நியாயாதிபதிகளின் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட 7 வருடங்களை இஸ்ரவேல் தேசத்தில் இருண்ட பக்கங்களாக நமக்கு அது காட்டுகின்றது. It's a time man lived by his own mind and eyes. மனிதன் தன்னுடைய மனம் போன போக்கில் தன்னுடைய பார்வைக்கு எதுவெல்லாம் நல்லது என்று பட்டதோ அதன்படியாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள். அந்நாட்களில் இந்நாட்களில் இருப்பது போன்று வேதாகமும் முழு அளவில் ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு பரிசுத்த புத்தகமாக அவருடைய கரங்களில் இல்லை. அவர்களுக்கு முன்பாக ஆகமங்கள் ஆசாரியன் மூலமாக வாசிக்கப்பட்டது. அவருடைய கரங்களில் அது கொடுக்கப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட 7 வருடங்கள் அந்த வேதத்திற்கு அவர்கள் நெருக்கமாக வரவில்லை. எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் தேவனுக்கும் வேதத்திற்கும் புறம்பாக அவர்கள் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் சென்ற அந்த 7 வருடங்கள் அவர்கள் தங்களுடைய மனதுக்கும் தங்களுடைய பார்வைக்கும் ஏற்றது போன்று தங்களுடைய ஜீவனிதத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலின் புத்திரர்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை அந்நாட்களில் பண்ணியிருந்தார். என்ன வாக்குத்தத்தம்? நான் உங்களை பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசத்திற்கு கொண்டு சேர்ப்பேன். நீங்கள் விதைக்காததை அறுப்பவர்களாகவும் கட்டாததை இடத்தில் நீங்கள் தங்குபவர்களாகவும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். But one thing is that it is a conditional blessing. அவ்வளவு தூரத்திற்கு நான் கூறிய அந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையான அந்த ஆசீர்வாதங்கள் உங்களில் தங்கும் என்ற ஒரு நிபந்தனையையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த குறிப்பிட்ட வேத பகுதிக்கு வரும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தில் மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. செழிப்பாக இருப்பீர்கள் என்று அழைக்கப்பட்ட அவர்களுக்கு பஞ்சம், கொடிய பஞ்சம். ஆகாரத்திற்காக இந்த தேவனுடைய மக்கள் தேவனுடைய தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக வைத்து காக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பஞ்சம், அதிலும் அது கொடிய பஞ்சமாக இருந்தது. எவ்வளவு தூரத்திற்கு அந்த பஞ்சம் அவர்களை பீடித்திருந்தது என்றால் அவர்கள் அந்நிய தேசத்தை நோக்கி அவர்களிடமிருந்து உதவி பெறும் அளவிற்கு அவருடைய பஞ்சம் அவர்களை மிகவும் வருத்திற்று. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சிறிய ஒரு புத்தகத்தில் எந்த ஒரு புத்தகத்தை நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கின்றோமோ அந்த ஒரு சிறு புத்தகம் ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையையும் அங்கு ஏற்பட்ட பஞ்ச நிலையையும் குறித்து மிக தெளிவாக அது நமக்கு பேசுகின்றது.
இந்த சிறிய புத்தகத்தில் ஒரு குடும்பம், எந்த புத்தகத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கின்றோமோ அந்த புத்தகத்தில் ஒரு குடும்பத்தை பற்றி தேவன் பேசுகின்றார். அந்த குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய தலைவன், கணவனுடைய பெயர் எலிமெலேக். அந்த எலிமெலேக் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு ஒரு மனைவி மற்றும் 2 குமாரர்கள். எலிமெலேக் என்றால் அர்த்தம் என்ன என்று நாம் அதிகமாக இதை குறித்து தியானிப்பதற்கு முன்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எலிமெலேக் என்றால் மை காட் இஸ் மை கிங், என் தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய என் ராஜாவாக என்னை படைத்த என்னுடைய தேவன் இருக்கின்றார் என்பது பொருள். ஆனால் இந்த எலிமெலேக்கு தன் பெயருக்கு பொருத்தமில்லாத நிலையில் தேவனை நோக்காமல் அந்நிய தேசத்தை அந்த பஞ்ச நாட்டில் தேடிக்கொண்டிருந்த நிலை. நோக்கி பார்த்தான், என் தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ராஜாவாக என்னுடைய தேவன் இருக்கின்றார் என்ற பெயரை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இவன் அந்த பஞ்ச நேரத்தை பரலோகத்தை நோக்கி அவன் பார்க்காமல் அண்டை நாடுகளை அவன் நோக்கி பார்த்தான். லோத்துவை போன்று அவன் பார்த்தான். அந்நிய தேசத்தை அவன் பார்த்தான். பஞ்சம் எவ்வளவு தூரத்திற்கு இருந்தது என்றால் ஆகாரத்துக்காக எதிரியின் தேசத்தை நோக்கும் அளவிற்கு. கணவன் பெயர் எலிமெலேக், என் தேவைகளை தேவன் சந்திக்கக்கூடிய ராஜாவாக இருக்கின்றார் என்ற பொருளை தாங்கியவனாக, அந்த பெயருடைய அர்த்தத்தை உடையவனாக அவன் இருந்தான். அவனுடைய மனைவி நகோமி. நகோமி என்றால் அவருடைய பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் சந்தோஷம், பிளசன்ட். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? தேவனே என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய நேரடிய ராஜாவாக இருக்கின்றார் என்று பெயரை தாங்கிய எலிமெலேக்கும் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நிலையில் சொல்லக்கூடிய நகோமி என்ற பெயரை அர்த்தமுடையதாக காணப்பட்ட அந்த குடும்பத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அவர்களுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அந்த 2 குமாரர்கள், ஒருவன் பெயர் மக்லோன், a sickly man. மக்லோன் நோயுற்றவன், கிளியோன் dying person, மரித்துக் கொண்டிருப்பவன். 2 குமாரர்கள் அந்த தம்பதியினருக்கு தேவன் கொடுத்திருந்தார். அதில் ஒருவன் நோயுற்றவனாகவும் ஒருவன் மரித்துக் கொண்டிருப்பவனாகவும் இருந்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக குடும்பமாக அழைக்கப்பட்டிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சற்று நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த 2 குமாரர்களுடைய நிலைமை இப்படி இருந்துச்சு. ஒருவன் நோயுற்றவன், ஒருவன் மரண தருவாயில் இருப்பவன். சரி, அவர்கள் இருக்கக்கூடிய இடம், வாழ்ந்த இடம் எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேம், ஹவுஸ் ஆஃப் பிரெட். பெத்லெகேம், the house of bread. அப்பத்தின் வீட்டிலேயே, அப்பத்தின் பஞ்சம் ஏற்படக்கூடாது என்று தேவன் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெயரை தாங்கிய அந்த பெத்லெகேமில், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேம், தேவனுக்கு பிரியமானவர்களே, கொடிய பஞ்சம். பஞ்சம் என்றால் சொல்லுன்னா பஞ்சம். அவருடைய பஞ்சம் எப்படி இருந்துச்சு என்றால் அவர்களுடைய அந்நிய, அவருடைய விரோதி தேசமான அந்த மோவாப்பை நோக்கி அவர்கள் பார்க்கக்கூடிய நிலைக்கு அவர்களை தள்ளிற்று.
அவருடைய பஞ்சம் சாபத்தின் தேசத்தை நோக்கி இருந்துச்சு. ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தில் பஞ்சத்தை சந்திக்கக்கூடிய இந்த குடும்பம் இப்பொழுது அந்த பஞ்ச நேரத்தில் சாபத்தின் தேசம். மோவாப் என்றால் சாபத்தின் தேசம். அவர்கள் மோவாப் தேசத்தை நோக்கி பார்த்தார்கள். தங்களுடைய அந்த பஞ்ச காலத்தில் எப்படியாகிலும் அந்த மோவாப் தேசத்தில் சென்று அங்கு சற்று காலம் தங்கியிருந்து திரும்பி வர வேண்டும், இந்த பஞ்சம் முடிந்த பிறகு வர வேண்டும் என்று அவர்கள் அந்த மோவாப் தேசத்தை நோக்கி பார்த்தது மாத்திரமல்ல, அந்த மோவாப் தேசத்திற்கு போகும்படியாக அவருடைய சூழ்நிலை அவர்களை தள்ளிற்று. They were not able to be there in the place where God left them. அவர்கள் மோவாப் தேசத்தை அடைந்தார்கள். மோவாப் தேசத்தில் போன பிறகும் அவர்களை பின்தொடர்ந்த அந்த துன்பம், அவர்களை பின்தொடர்ந்த அந்த வியாகுலங்கள் நின்று போயிற்றா? இல்லை. அடுக்கடுக்கான பிரச்சனைகள், pain after pain, piling of pains, அடுக்கடுக்கான துன்பம், வேதனைகள், one after another. இடம்பெயர்ந்து சென்றாலும் அங்கேயும் அவருடைய நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவர்கள் மோவாப் தேசத்தில் சென்ற உடனே என்ன நடந்தது என்றால், சுருக்கமாக சொன்னால், ஒரு ஃபியூனரல், 2 வெட்டிங்ஸ், ஒரு அடக்க ஆராதனை, 2 திருமண நிகழ்வுகள், பிறகு அது 3 அடக்க ஆராதனைகளாகவும் 2 தாலி அறுத்தலாகவும் மாறி போயிற்று. பெயின் ஆஃப்டர் பெயின். இந்த பெண் கணவனையும் தன் 2 மகன்களையும் இழந்தவளாக, ஒரே நேரத்தில் இழந்தவளாக, அவர்கள் சென்று அந்த தங்கிய 10 வருடங்களில் இவ்வளவு நாசங்களும் அவளுக்கு சம்பவித்து போனது. ஒரு செய்தி வருகின்றது பெத்லகேமில் இருந்து. பெத்லகேமில் இப்பொழுது பஞ்சம் எல்லாம் தகர்ந்து போய் அவர்கள் சுக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் தானே இந்த நகோமி, தன்னுடைய கணவனை இழந்த நகோமி, தன்னுடைய 2 மகன்களை இழந்த அந்த நகோமி மறுபடியும் தன்னுடைய அந்த தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆயத்தமானாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, 3 காரியங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அவருடைய வேதனை, அவருடைய வாழ்க்கையில் அவள் கடந்து வந்த வியாகுலங்கள், 3 காரியங்களை அவளுக்கு ஒரு படிப்பனையாக வைத்தது. வேதனை. யாருடைய வேதனை? இந்த நகோமியினுடைய வேதனை. முதலாவதாக அந்த வேதனை அவளுடைய பெயரை மாற்றியது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று நகோமி மோவாப்பிலே கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தானே அவள் என்ன செய்தார்? அங்கிருந்து மறுபடியும் இடம்பெயர்ந்து தன்னுடைய இடத்திற்கு வரும்படியாக பிரயாசப்படுகின்றார். நகோமியும் ரூத்தும் திரும்பி பெத்லகேமுக்கு வந்தார்கள். அங்கே here comes நகோமி என்று வரவேற்றார்கள். here comes நகோமி. எவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கக்கூடிய தன்னை நகோமி என்று இன்னும் ஏன் அழைக்கின்றீர்கள்? நகோமி என்றால் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எல்லாம் நான் இழந்து நிற்கின்றேன், ஏன் மறுபடியும் என்னை நகோமி என்று அழைக்கின்றீர்கள்? சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து விட்டார். நிறைவாய் நான் சென்றேன், இப்பொழுது வெறுமையாய் வந்திருக்கின்றேன். 10 வருட வேதனை அவள் வாழ்வில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. என்னை மாறாள் என்று நீங்கள் அழையுங்கள். இது ஒருபோதும் I am no longer to be called as Naomi. I have lost my pleasant life. You call me Mara.
மாறாள் என்று அழையுங்கள் என்று அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டால், மாறாள் என்றால் கசப்பான அனுபவத்தின் வழியாக வந்தவள். அந்த வறுமை, இழப்பு, சிறுமை, கிளேசம் வழியாக கடந்து வந்த நோயமி இவைகளை எல்லாம் ஒரு புதிய கோணத்தில் பார்த்தாள். தனது துன்பத்தின் பாதையை அவள் ஒரு 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 வித்தியாசமான பார்வையில் பார்த்தாள். அவள் கடந்து வந்த பாதையில் அவள் சந்தித்த பிரச்சனைகள், வறுமை, துன்பம், தொல்லைகள், கஷ்டங்கள் இவைகளை எல்லாம் அவள் அவற்றை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்காமல் ஒரு வித்தியாசமான கண்களோடு அவள் பார்த்தாள். மாறாள் என்றால் உடனடியாக நம்முடைய மனசில் வருகிறது கசப்பு. ஆனால் தேவனோடு அதிக உறவு வைத்து இருந்த நகோமி சற்று வித்தியாசமாக இப்பொழுது நினைக்க, சிந்திக்க ஆரம்பித்தாள். துன்பத்தின் பாதையில் என்னை அழைத்துக் கொண்டு வந்த இந்த தெய்வம் என்னுடைய வாழ்க்கையை கசப்பாகவா வைத்திருப்பார்? இல்ல. நகோமி சந்தோஷமாக இருந்த என்னை துன்பத்தின் பாதையில் அவர் அழைத்து செல்வார்? நோ. அதில் ஏதோ ஒரு ரகசியத்தை தேவன் வைத்திருக்கின்றார் என்று அந்த ரகசியத்தை அவள் அறியும்படியாக பிரயாசப்பட்டார் தன்னுடைய வேதனை நாட்களிலும். தேவன் அனுமதிக்கும் துன்பத்தின் வழியாக கடந்து வரக்கூடியவனுக்கு மாறா என்று ஏன் அவர் சொன்னார் என்றால், தேவனுடைய வழிநடத்துதலின் பிரகாரமாக அவர் சொல்லிய வழியின் வழியாக துன்பத்தை கடந்து வந்தாலும், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த மாறா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு கசப்பு என்றாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அதில் ஒரு நிம்மதியை நான் காண்பேன் என்று அந்த மாறா என்று சொல்லக்கூடிய கசப்பு என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை அவள் தன்னில் தானாக ஏற்றுக்கொண்டாள். God will never leave me bitter, but better. தேவன் என்னை இந்த கசப்பான அனுபவத்தின் மூலமாக கடத்தி சென்றாலும் என்னுடைய வாழ்க்கையை சாதாரணமாக அல்ல, மேன்மையாக வைத்திருப்பார். நகோமி சந்தோஷம் என்ற என் பெயரை கசப்பாக அவர் மாற்ற மாட்டார். முன்னிலும் அதிகமாக என்னை அவர் சந்தோஷிப்பிப்பார். என்னை நகோமி என்று அவர் பெயர் வைத்து அழைத்து நீ சந்தோஷமானவள் என்று சொல்லி இருப்பார் என்றால், அவள் நான் கடந்து வந்த பாதைகளை கடந்து போக வேண்டிய விதத்தில் தேவனுக்கு பிரியமாக கடந்து செல்வேன் என்றால், தேவன் என்னை அந்த கசப்பான அனுபவத்திலும் மேன்மையாக வைத்திருப்பார். அவர் ஒரு புதிய அர்த்தத்தை இங்கு நமக்கு சொல்லுகின்றார். மாறாள் என்றால் கசப்பு அல்ல. மாறாள் என்றால் பலன், strength. God has changed my name from pleasant to strength. சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பெயரை அவர் பலனாக மாற்றினார். இந்த பலன் எப்பொழுது எனக்கு கிடைத்தது என்றால், நான் கடந்து வந்த பாதைகளில் நான் எப்படி கடந்து வர வேண்டுமோ அப்படி தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றவளாக கடந்து வந்தவையினால் என்னுடைய பெயரில் அந்த மாறா என்று சொல்லக்கூடிய கசப்பு இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் அவைகள் சுவையாக அவர் மாற்றித் தருகின்றார். என் துன்பங்கள் என்னை பலன் பொருந்தியதாக மாற்றியது. The way I passed by has strengthened me. I am not only a pleasant, I am also a strong. நான் சந்தோஷமான மாத்திரமல்ல, நகோமி என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய பெயருக்கு அர்த்தத்தை உடைய அந்த சந்தோஷத்தை உடையவளாக மாத்திரமல்ல, நான் இப்பொழுது திடகாத்திரமாக இருக்கின்றேன். I am strong. This strength has come to me the way I lived for him. I am stronger than I was before. He made my prayer life stronger. He made my life as stronger.
தேவனுக்கு பிரியமானவர்களே, நான் துன்பத்தின் வழியை கடந்து செல்லும் முன்பு என் விசுவாசம் வார்த்தை அளவில் இருந்தது. இப்பொழுது என் விசுவாசம் என் வாழ்க்கையாக மாறி போனது. I am now stronger than before in faith. மாறா என்று என்னை அழையுங்கள். மாறா என்றால் கசப்பு அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடந்து வந்த பாதையில, தேவன் அனுமதித்து நான் கடந்து வந்த பாதையை நான் கடந்து வரும் பொழுது அவர் அவைகளின் நிமித்தமாக என்னை பலப்படுத்தினார். My faith has become strongest one. இரண்டாவதாக, மாறா என்ற பெயருக்கு மற்றொரு அர்த்தத்தை இங்கு நவோமி நமக்கு வைத்திருக்கின்றார். என்ன மற்றொரு அர்த்தம்? மாயர். மாறா என்றால் என்ன அர்த்தம்? மாயர், வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம்னா என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே இந்த 3 சாஸ்திரிகளும் கொண்டு வந்தார்கள் இல்லையா, பரிசு பொருள், அபிஷேக பொருள். அந்த அபிஷேக பொருள்ல பொன்னு தூபவர்க்கம் வெள்ளைப்போளம். இது ஒரு அருகே மூலிகையில் இருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு விதமான பிசின், விலை உயர்ந்த பிசின். இந்த பிசினை யாருக்கு உபயோகிப்பார்கள் என்றால் ராஜாக்களுக்கு. எதற்கு உபயோகிப்பார்கள் என்றால் அவர்களை மதிப்புற, அவர்களுடைய மேன்மையை பாராட்டுவதற்காக உபயோகிப்பது அபிஷேக தைலம். சொல்றார், தேவன் என்னை அவருக்கு உகந்த பொக்கிஷமாக, காணிக்கையாக, பரிசு பொருளாக, அபிஷேக பொருளாக என்னை மாற்றினார். இந்த துன்பத்தின் வழியாக நான் கடந்து வரும் பொழுது நான் என்ன செய்கின்றேன்? என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்த வாழ்க்கையை அவர் பலன் பெற்ற வாழ்க்கையாகவும், என்னுடைய வாழ்க்கை மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு வாழ்க்கையாக அவர் மாற்றினது மாத்திரமல்ல, என்னுடைய பெயருக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கின்றது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு வழியாக என்னை அபிஷேக பொருளாக, பரிசு பொருளாக, தேவனுக்கு பாராட்டக்கூடிய அந்த காணிக்கையாக தேவன் என்னை மாற்றினார். என் துன்பம் என்னை அபிஷேக பொருளாக மாற்றியது. நான் நகோமியாக எனக்குள் நான் சந்தோஷமுடையவனாக இருந்த என்னை அவருக்கு சந்தோஷம் ஏற்படுத்துவதற்காக என்னை மாற்றி போட்டார். He made myself a pleasant unto him. தேவன் மகிழ்ச்சி வரக்கூடிய நிலையில் அவர் என்னை மாற்றினார். நான் எனக்குள் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றேன் என்ற நிலையை மாற்றி நான் அவருக்காக, அவர் மகிழ்ச்சி உருப்படியாக நான் வாழ்கின்றேன் என்ற ஒரு பெரிய கிருபையை, ஒரு பெரிய மேன்மையை எனக்கு பாராட்டினார். என்னை அவர் புடமிட்டு அவருக்கு உகந்த வெள்ளைப்போளமாக மாற்றினார். இந்த புடமிடுதல் தான் நான் கடந்து வந்த பாதையினுடைய வேதனைகள். தேவன் தனக்கு உகந்த வாசனையாக, தனக்கு உகந்த பரிசு பொருளாக, தனக்கு உகந்த அபிஷேக பொருளாக என்னை எப்படி மாற்றினார் என்றால், நான் அவர் பொருட்டு அவர் அனுமதித்த அந்த வேதனையின் பாதையில் நான் வரும்பொழுது என்னை புடமிட்டு நான் எப்பொழுது அவருடைய பாதத்தில் ஒரு பரிசு பொருளாக, ஒரு அபிஷேக பொருளாக வைக்கப்பட முடியுமோ அந்த நேரம் வரைக்கும் அந்த வேதனை என்னுடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிட்டார். அந்த வேதனை என்னை இப்பொழுது மாற்றி போட்டது. என்னை நகோமி பிளசன்ட் என்று அழைப்பதை காட்டிலும் மாறா என்று அழையுங்கள், தேவ பலன் என்று அழையுங்கள், அபிஷேக பொருளாக தேவனுடைய பாதத்தில் வைக்கப்பட்டவள் என்று அழையுங்கள். I am now strong, I am now anointed. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மாறால் என்று சொல்லக்கூடிய அந்த பெயருக்கு 2 அர்த்தத்தை இந்த நாளில் தேவன் இந்த நகோமியுடைய வாழ்க்கையில் அவள் பட்ட வேதனையிலிருந்து நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். இரண்டாவதாக, அந்த வேதனை அவளுக்கு எண்ணத்தை கொடுத்தது, ஒரு புதிய உறவை அது ஏற்படுத்தி கொடுத்தது. It repositioned her. அவளுடைய நிலையை அது மாற்றி ஒரு புதிய நிலையை அவளுடைய வாழ்க்கையில் அது பாராட்டியது.
மகன் இருவரும் மரித்து போயினர். தன் மருமக்களை பார்த்து, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு நீங்கள் செல்லுங்கள். நகோமி சொல்றார், இனி என்னால் உங்களுக்கு ஒரு பயணம் இல்லை. இனியும் ஒரு மகனை நான் பெற்று உங்களுக்கு வாழ்க்கை தருவதற்கு எங்கள் பலன் இல்லை. தேவன் என் மகன்களுக்கு தயை செய்தது போன்று உங்களுக்கும் தயவு செய்வார். நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய இந்த மோவாப் தேசத்தில் உங்களுடைய குடும்பத்திற்கோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், போங்க. அவளுடைய முடியாமையை உணர்ந்த அந்த இரண்டு மருமகள்களும், மூத்தவர் ஓர்பால், அவரா நகோமியிடத்தில் வந்து அவளை முத்தமிட்டாள். அவள் என்ன செஞ்சாள்? முத்தமிட்டாள். முத்தமிட்ட பிறகு அவர் என்ன செஞ்சார்? She preferred her own idolatry, her own people. அவளுடைய ஜனங்களையும் அவள் வணங்கிக் கொண்டிருந்த விக்கிரகத்தையும் அவள் தேர்வு செய்தாள். ஆனால் அவள் வந்து என்ன செய்தால்? நகோமியை முத்தமிட்டாள். கிஸ்ஸிங் கிறிஸ்டியன்ஸ், யூதாசை போன்று விலகிச் செல்லும் பொழுது தன்னுடைய உணர்வுகளை காட்டுவது. இன்றைக்கு உணர்வுபூர்வமாக வாழக்கூடிய கிறிஸ்துவம் தான் இந்த உலகில் காணப்படுகிறது. கிஸ்ஸிங் கிறிஸ்டியன்ஸ். இந்த உலகத்தோடு வாழவும், இந்த உலகத்தினுடைய அந்த விக்கிரக ஆராதனை குறித்த எல்லாவற்றையும் செய்யவும் போவதற்கு முத்தமிடுவது. யூதாஸ் செஞ்ச அந்த முத்தத்தை தான். There is one other Christians, hugging Christians. இந்த நகோமியை ரூத் அணைத்துக் கொண்டு தேவனுக்கு பிரியமானவர்களே, நான் உம்மை விட்டு போவதில்லை. உங்களுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், உங்களுடைய மரணக்குழி என்னுடைய மரணக்குழி. தேவனையும் அவரது ஜனங்களையும் சத்தியத்தையும் அவள் பற்றிக் கொண்டாள். ஹக்கிங் கிறிஸ்டியன்ஸ். What kind of a Christians are we? What kind of a Christianity that lives in us? God repositioned her. நகோமியை தேவன் இன்னொரு நிலைக்கு அவர் மாற்றினார். அவளுடைய வேதனை, அவளுடைய வாழ்க்கை, அவள் கடந்து வந்த வேதனை அவளை ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு, வேறொரு இடத்திற்கு, வேறொரு நிலைக்கு அது அவளை கடத்தி சென்றது. என்ன? தேவன் ரூத்தையும் அவளது பிற்கால வாழ்க்கையையும் அவர் என்ன செய்தார்? வேதம் சொல்லுகின்றது, அவர் மாற்றினார், ஆசீர்வதித்தார். நகோமியை மாமியார் என்ற நிலையில் இருந்து அவர் மாற்றினார். ரூத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள். நகோமி மருமகளாகிய ரூத்தை என் மகளே என்று அழைத்தாள். ரூத் எப்படி அழைத்தாள்? என் மகளே. அந்த சிறு புத்தகத்தை நீங்கள் 4 அதிகாரங்கள் உள்ள அந்த சிறு புத்தகத்தில் 3 அதிகாரங்கள் முழுவதிலும் அவளை எப்படி அழைக்கின்றார் என்றால், மகளே, மை டாட்டர். நகோமிக்கு மகன் இல்லை, 2 மகன் தான். அந்த குறை அப்பொழுது அவளுக்கு நீங்கிற்று. மருமகள் மகளாக மாறினாள். நகோமி மகளாக அவளை நேசித்தார், அவளை உறவு பாராட்டினார். அவளை மகளாக அவள் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவளுக்கு தாயாக தான் மாறியது மாத்திரமல்ல. இந்த பகுதியில், இந்த சிறு புத்தகத்தில் 4வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? நகோமி ரூத்தின் பிள்ளையை எடுத்து தன் மடியில் வைத்து அதை வளர்க்கும் தாயானாள். ரூத்துக்கும் தாயானாள், ரூத்தினுடைய மகனுக்கும் தாயானாள்.
தேவனுக்கு பிரியமானவர்களே, அவள் ரூத்துக்கும் தாயாக, ரூத்தினுடைய மகனுக்கும் தாயாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய தேவன் பாராட்டி இருக்கக்கூடிய பரலோகத்தின் பாதை. அந்த பிள்ளையை யூத பாரம்பரிய பண்பில் அவள் வளர்க்க வேண்டும் என்று பரலோகம் விரும்பியதால் மோவாபியர்களுடன் அது சென்று மோவாபிய நிலையில் அது மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் என்ன செஞ்சாரு, அதை அந்த நகோமியினுடைய மடியில் போட்டு ஒரு யூதனாக அந்த ஓபேத்தை அவள் வளர்க்கும்படியாக தேவன் அவர்களுக்கு வழியை சொன்னார். தேவனுக்கு பிரியமானவர்களே, உறவு மாறியது. நகோமி has been repositioned. நகோமி தன்னுடைய நிலையிலிருந்து அவள் இப்பொழுது மாற்றப்பட்டு இன்னொரு நிலையில் அந்த குடும்பத்தை தாங்கும்படியாக அவள் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டாள். தாயாக, ரூத்துவிற்கு தாயாக, ரூத்துவினுடைய மகனுக்கு ஓபேத்துக்கு தாயாக அவள் தன்னை ஒப்புக் கொடுத்தாள். உறவுகள் மாறியது, பிள்ளை வளர்ப்பினுடைய நிலை மாறியது. மோவாபினுடைய பாதிப்பு எந்த நிலையிலும் அந்த ஓபேத்தின் இடத்தில் காணப்படக்கூடாது என்பதற்காக தேவன் இந்த நிலையை அவர்களுக்கு செய்தார். இந்த ரூத்து புத்தகத்தை கொஞ்சம் போனா ஒரு 10 to 15 நிமிடங்களில் நாம் வாசித்து முடித்து விடலாம். அவ்வளவு பிடிக்கும். ஜஸ்ட் 4 chapters. இந்த ரூத்து புத்தகத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் அந்த வெளிப்படுத்தல் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை காட்டிலும், தானியேல் புத்தகத்தில் அவர் வைத்திருக்கக்கூடிய சத்தியத்தை காட்டிலும் ஆழமான ஒரு ஆணி வேரை இந்த புத்தகத்தில் தான் வைத்திருக்கிறார். ஆணித்தரமான ஒரு சத்தியத்தை, கிறிஸ்துவின் நாட்களில் எழக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை இந்த புத்தகத்தில் தான் அவர் வைத்திருக்கிறார். யூதனாகிய போவாசுக்கு மகனாகவும் யூத பாரம்பரியத்தில் நகோமி வளர்க்கப்படவும் பரலோகம் திட்டமிட்டிருந்தது. ஏன் மக்லோன் கிளியோன் நோயுற்ற அந்த 2 குமாரர்களையும் இங்கு தேவன் அந்த அந்த மோவாபிற்கு அனுப்பி வைத்தார்? தேவனால் இந்த பெத்லகேமில் அவர்களை போஷிக்க முடியாது என்பதற்காகவா? முடியும். ஏன் அவர்கள் அந்த மோவாபிற்கு செல்ல வேண்டும் என்றால் அது தேவன் பரலோகத்தினுடைய நியதி. அவர்கள் அங்கு சென்று சேர வேண்டும் என்று பரலோகத்தினுடைய தேவனுடைய திட்டம். ஏன் அங்க போனா? ஒரு மோவாபிய பெண்ணை இந்த மகன்களுக்கு ஒருவனுக்கு மகன்களுக்கு அவர் மணமுடிக்க வேண்டும். மோவாப்பில் இருந்து ஒரு வேர் இங்க வரணும். தேவன் ஒரு விசேஷித்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இவர்களை மோவாப்பிற்கு அனுப்பினார். மோவாப்பிய ஸ்திரீகளை கொண்டு வந்தார். மோவாப்பிய ஸ்திரீகளில் ரூத்துவை அவர் தெரிந்து கொண்டார். எலிமெலேக்கு உறவின் பால் உள்ள போவாஸ் மோவாப்பிய ஸ்திரீயாகிய ரூத்தை போவாசோடு இணைக்கும்படியாக தேவன் திட்டம் வகுத்தார். மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்து போவாசோடு சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த போவாசினுடைய வயல்வெளியை அவர் தெரிந்து கொண்டார். அவர்கள் இருவர் இணைப்புவதற்கு ஒரு சட்டப்பூர்வமான லீகல் சாங்க்ஷன் இருக்கணும் இல்லையா? உபாகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் 5 to 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அது என்ன சொல்லுகின்றது? ஒரு விதவை தன்னுடைய கணவன் இழந்த பிறகு, ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்த பிறகு அவள் மறுமணம் செய்து கொள்ளப்பட ஆகமத்தின் அவங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. லீகல் சாங்க்ஷன் வாஸ் கிராண்டட் ஃபார் a young widow to be married. யாருடன் அவள் அந்த திருமண உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்த இன்னொருவன் மீது.
அதே குடும்பத்தை சார்ந்த இன்னொரு மணமகனை அவள் தெரிந்தெடுத்து அவனை மணமுடித்துக் கொள்ளலாம் என்று வேதம் அவர்களுக்கு உரிமை அளித்தது. அந்த குழந்தை யூத பாரம்பரியத்தில் வளர வேண்டும் என்பதற்காக, அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக தேவன் நகோமியின் மடியை தேர்ந்தெடுத்தார். இதெல்லாம் எதுக்கு செஞ்சார்? ஏன் மோவாபுக்கு போனோம்? அந்த 2 மகன்களும் அங்கு மரிக்க வேண்டும். அந்த 2 மகன்களுடைய மனைவிகளில் ஒருவள் போய்விட்டால் ஒருவள் இங்கு வர வேண்டும். அவளை அந்த 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 மக்லோன் உடைய நகோமியினுடைய அவருடைய வம்சாவளியில் வரக்கூடிய போவாசை என்ன செய்யணும்? மணமுடிக்க வேண்டும். போவாசை மணமுடித்து அவர்களுக்கு பெறக்கூடிய அந்த குழந்தையை மோவாபினுடைய அந்த பாரம்பரியத்தில் வளர்க்கப்படக்கூடாது, அது யூத பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக மறுபடியும் அந்த மருமகளுக்கும் தாயாக, அந்த மருமகளுடைய மகனுக்கும் தாயாக அந்த நகோமியினுடைய மடியில் போட்டு அவனை வளர்த்தார். ஏன்? எதற்காக அதை செய்ய வேண்டும்? மேசியா வரக்கூடிய அந்த சந்ததியில், மேசியா வருவதற்கு ஒரு ஒரு சந்ததியை தேவன் நியமித்திருந்தால் அந்த சந்ததியில் இந்த ஒரு இணைப்பு இருக்க வேண்டும் என்று ஆசித்தார் தேவன். ஒரு சமத்துவ புரட்சியை, ஒரு புது உரிமையை, ரட்சிப்பில் ஒரு பொது உடைமையை காண்பிப்பதற்காக, ஏற்படுத்துவதற்காக அவர் அப்படி செய்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் சற்று நேரத்திற்கு பிறகு அதை நான் மறுபடியும் உங்களுக்கு எப்படி அவர் செய்தார் என்று சொல்லுகிறேன். மூன்றாவதாக, அவளது வேதனை ரட்சிப்பின் திட்டத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. அவருடைய வேதனை அவருடைய பெயரை மாற்றியது. அந்த பெயர் மாற்றத்தில் இருந்த தேவனுடைய சத்தியத்தை நமக்கு அடையாளம் காட்டியது. அவனுடைய அந்த வேதனை, தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த வேதனை அவளுக்கு ஒரு புதிய உறவை ஏற்படுத்தியது. இப்பொழுது நகோமியினுடைய வேதனை இப்பொழுது என்ன செய்கின்றது? ரட்சிப்பின் திட்டத்தில் ஒரு புதிய பரிணாமத்தை, ரட்சிப்பின் திட்டத்தில் ஒரு புதிய புரட்சியை அது ஏற்படுத்தியது. சோதோமின் அழிவுக்கு பிறகு லோத்தோடு வந்த அவனது மகள்கள் தங்களுடைய சந்ததி விளங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய கூடா ஒழுக்கத்தை, ஹைக் ஆஃப் அடல்ட்ரி, கூடா ஒழுக்கம் அவர்கள் செய்தார்கள். மோவாபில் மகன்கள் இருவரும் மரித்து போயினர். சோதோமில் மருமகன்கள் மரித்து போனார்கள். 2 இடத்துல பெண்கள் தான் இருக்காங்க. சோதோமிலும் மோவாபிலும் மகன்கள் மரித்து போனார்கள், மருமகன்கள் வந்தாங்க. சோதோமில் மகன்கள் என்ன செஞ்சாங்க? மரித்து போனார்கள், மகள்கள் இருக்கின்றார்கள். 2 இடத்துல பெண்கள் தான் தேங்கி நிற்கின்றார்கள். மீதி இருந்தவர்கள் பெண்கள். ஒழுக்கத்தோடு ரூத்து தன்னை காத்து கொண்டாள். அதான் என்ன சொல்லுது. ஆனால் லோத்துவின் மகள்கள் கூடாத அந்த ஒழுக்கத்தின் உச்சத்தை அவர்கள் தொட்டார்கள். லோத்தின் மகள்கள் இருவரும் திட்டம் போட்டு லோத்துவோடு சயனித்து ஒரு சந்ததிக்கு அவர்கள் வித்திட்டார்கள். At the point of height of adultery. மூத்தவளுக்கு பிறந்த குமாரனுக்கு அவள் மோவாப் என்றும், இளையவளுக்கு பிறந்த அந்த குமாரனுக்கு பென்னமி அல்லது அம்மோன் என்றும் பெயரிட்டார்.
லோத்தினுடைய 2 பிள்ளைகளின் மூலமாக அவருடைய தகாத உறவின் நிமித்தமாக 2 சந்ததி உருவாயிற்று. ஒன்று மோவாப்பியர்கள், 2வது அம்மோனியர்கள். அந்த மோவாப்பு சந்ததியில் இருந்து வந்தவள் தான் இந்த ரூத். யூதர்கள் மோவாப்பியர்களை 2 காரணங்களுக்காக கடினமாக எதிர்த்தார்கள், வெறுத்தார்கள். அதுக்கு முதலாவது காரணம் அவர்களது சந்ததி வந்த விதம், அவர்களுடைய பிறப்பு. 2வது அவர்களுடைய தொடர் பாவங்கள். ஒரு கலாச்சார சீர்கேட்டின் நிமித்தமாக வந்த ஒரு சந்ததி ரூத். அந்த மோவாப் சந்ததியினர் நகோமி, ரூத் அவர்களின் பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு தேவனுக்கு பிரியமானவர்களே ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த இந்த மோவாப்பிய பெண் ரூத் ஏன் மகிழோனோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவன் ஒரு குமாரனை கொடுக்கவில்லை. தேவன் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு குமாரனை எடுக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் அந்த மக்லோனுக்கும் ரூத்துக்கும் பிறக்கக்கூடிய அந்த மகனை அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? தெரிந்து கொண்டிருக்கலாம் யூதர்கள். ஏன் போவாசின் அவர் தெரிந்து கொண்டார் என்றால் அந்த போவாஸ் வழியாகத்தான் தாவீதின் அந்த சந்ததி வர இருக்கிறது. தாவீதின் சந்ததி இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக பிறக்க இருக்கின்றார். 3 காரியங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக பிறப்பதற்கு 3 காரியங்கள் மிகுந்த ஏற்புடையதாக இருக்கும். 3 காரியங்கள் இருக்கணும். இட் இஸ் a must. ஒன்று, கிறிஸ்து ராஜரீகத்தில் வர வேண்டும். 2வது, அவர் யூத குலத்தில் வர வேண்டும். யூத குலத்தில் ஒருவேளை ரூத் மக்லோனுக்கு அவர் பிறந்திருந்தால் யூத குலத்தில் வந்திருப்பார். ஆனா ராஜகுலத்தில் வந்திருக்க முடியாது. இங்கே ராஜகுலத்திலும் யூத குலத்திலும் வர வேண்டும் என்பதற்காக போவாசை அவர் தெரிந்து கொண்டார். ஏன் ரூத்தை அவர் தெரிந்து கொண்டார்? தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மேசியா வருவது ஒரு யூத குலத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் சர்வலோக பாவ நிவாரண வழியாக வர இருக்கின்றார் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக அவர் என்ன செஞ்சாரு? அந்த மோவாப்பில் இருந்து இந்த யூத பாரம்பரியத்தை, யூத குலத்தை விட்டு வெளியில் சென்று இன்னொரு ஒரு கரடுமுரடான அசிங்கமான ஒரு குடும்பத்திலிருந்து, ஒரு சந்ததியிலிருந்து, ஒரு தேசத்திலிருந்து ஒருத்தியை கொண்டு வந்து அவர் அங்கு போவாசிற்கு கொடுத்து அந்த வழியில் அவர் ஓபத்தை கொண்டு வந்தார் என்றால் காரணம், தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூத குலத்திற்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கே சொந்தமானவர் என்பதை அவர் சொல்லுவதற்காக இந்த 3 அடிப்படைகளை வேதம் எதிர்பார்த்தது, பரலோகம் எதிர்பார்த்தது. எலிமெலேக்கின் உறவினரான போவாசை ரூத்து மணவெடுத்ததன் மூலமாக ஓபேத்தை பெற்றால், ஓபேத்து ஈசாயை பெற்றால், ஈசாயினுடைய வழியில் தாவீது வந்தார். சல்மான் போவாசுடைய தந்தை, ஓபேத் போவாசுடைய மகன், ஈசாய் ஓபேத்தினுடைய மகன். தாவீதின் வழியில மேசியா. ரூத்தினுடைய பேரனுடைய மகன் தான் யாரு? தாவீது. தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து தங்களை விடுவிக்க மேசியாவாக வருவார் என்று அவர் தங்களை மீட்பார் என்று யுக நெடுங்கிலும் அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். யூதருக்கு ராஜாவாக வருவார், தங்களுடைய ரட்சிப்புக்காக அவர் வருவார், தங்களை மீட்பதற்காக அவர் வருவார், ரோமருடைய அந்த கடினமான பிடியில் இருந்து தங்களை விடுவிப்பதற்காக அவர் வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர் தங்களுக்கு மாத்திரமே சொந்தம் என்று உரிமை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். யூதர்களுக்கு மாத்திரம் ரட்சிப்பு, தங்களுக்கு மாத்திரமே மேசியாவாக அவர் வருவார் என்று நம்பி அவர்கள் இறுக பற்றிக் கொண்டிருந்தார்கள் யுக நெடுகிலும்.
ஆனால் அவர் உலகத்திற்கு வந்த விதமும் அவர் போதித்த போதனைகளும் அதற்கு எதிரடியாக இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் உயர்த்தப்படும் பொழுது நான் உலகத்தில் உள்ள யாவரையும் விடுவிப்பேன். I will attract all of them from the world when I am lifted up. ரட்சிப்பு யூதர்களுக்கு மாத்திரமல்ல என்ற அவரை, அந்த அவர்களுக்கு இடையே இருந்த அந்த சுவரை தகர்த்தெறிந்தார். ரட்சிப்பை அவர் பொது உடைமையாக்கினார். யார் மூலமாக என்றால் இந்த ரூத்தின் மூலமாக. யூதர்களை பார்த்து நீங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுங்க, அப்படி இல்லை என்றால் அந்த மரத்தின் கீழே நான் என்ன செய்வேன்? கோடாலியை வைப்பேன். Jewish as a nation lost an opportunity as a nation to be saved. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் வாசலை அடைத்தார். யூத குலம் என்று பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு வாசலை திறந்தார். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பு உண்டு என்று அவர் வாசலை விரிவாக திறந்தார். He made the salvation possible unto everyone that are coming unto him, that are beholding up on his cross. இந்த ஒரு சந்ததி புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் செஞ்சாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1300 வருஷங்களுக்கு முன்பதாகவே அந்த நியாயாதிபதியின் காலத்திலேயே ஒரு வழியை அவர் திறந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு வழியை திறந்தார் என்றால் அந்த வழியை அவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக 1300 வருஷங்களுக்கு முன்பதாகவே அதை செய்துவிட்டார். இந்த ரூத்தின் சரித்திரம், இந்த புத்தகம் நான் யோசித்து பார்த்தது உண்டு. எதற்காக தேவன் எழுதினார்? இந்த ரூத்தின் புத்தகத்தை உங்களுக்கும் எனக்காகவா தேடினார்? இந்த ரூத்தின் புத்தகத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தங்களுக்கு சொந்தம் என்று உரிமை பாராட்டிக் கொண்டிருந்த அந்த யூத குலத்திற்கு ஒரு அடியை கொடுப்பதற்காக தேவன் எழுதி வைத்திருக்கின்றார். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்களுக்காக மனம் கசந்து அவருடைய பாதத்தண்டையில் செல்லுகின்றார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற ஒரு புதிய ஒரு புதிய சகாப்தத்தை அவர் ஏற்படுத்தினார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த நாட்களில் என்னென்ன விதத்தில் எல்லாம் நான் இந்த உலகத்திற்கே சொந்தம் என்று சொல்ல முடியுமோ அந்த விதத்தில் எல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருந்தார். அவருடைய ஊழிய காலத்தில் ஒரு ஸ்திரீ வந்தால், கானானிய ஸ்திரீ. அவரிடத்தில் வந்த, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றார். என் மகள் பிசாசினால் வாதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த கொடிய மரண வேதனையில் படக்கூடிய என் மகளை நீர் விடுவிக்க வேண்டும் என்றார். எனக்கு ஒரு உதவி செய்யும். சும்மா உள்ளவா? அவர் எங்கெங்கெல்லாம் போனார் அங்கெல்லாம் போனாங்களோ. கிறிஸ்து நின்று அவரிடத்தில் பேச ஆரம்பித்தார். அவர் என்ன சொன்னார்? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டவனே அன்றி நான் மற்றவர்கள் யாருக்கும் அல்லவே. I have sent to redeem the people of Israel. அவர்களுக்காக, அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய மீட்புக்காக தானே நான் அனுப்பப்பட்டேன். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் எப்படி நாய்களுக்கு போடுவது? It has been determined, it has been decided that only I should do this. இதுதான் அந்த நியமனம் கூறுகிறது. நான் அவர்களுக்காக வந்தேனே, அதற்காகவே அவர்கள் யுகநெடுகிலும் காத்திருக்கின்றார்களே. நான் அவர்களை விடுவிக்க வேண்டிய ஒரு நிலையில நீ உன்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றாயா? அது எப்படி?
நான் நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல. இப்பொழுதுதான் அந்த கானானிய ஸ்திரீ இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனசோடு பேசுகிறார். She is trying to speak to his heart. சொல்றா அவர்கிட்ட, ரபி, ஆண்டவரே, ரூத்தை நினைச்சு பாருங்க. ரூத்தும் என் போன்ற அஞ்ஞான பெண். அந்த ரூத்தின் வழியே வந்த கானானிய ஸ்திரீயாகிய நானும். ரூத்து எப்படி புறம்பாக்கப்பட்டதாக இருந்தாலோ அதே போன்றுதான் நானும் வந்து இருக்கிறேன். இப்போ என் போன்றவர்கள் எல்லாம் உம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் 1300 வருஷங்களுக்கு முன்பதாக நீர் ரூத்தின் மூலமாக செய்த அந்த மகா பெரிய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். நீர் யூதருக்கு மாத்திரமல்ல, என் போன்றவர்களுக்கோ, என்னை போன்றவர்களுக்கோ, ரூத்தை போன்றவர்களுக்கோ, அவருடைய ரட்சிப்பிற்கும் நீர் பொறுப்பாளி. எப்படி போவாசனுடைய மடியில காலடியில போய் அமர்ந்து உறங்கி அந்த சந்ததிக்குள் அந்த ரூத்தானவள் புகுந்து கொண்டாலோ அதே போன்று உங்களுடைய புசிக்கக்கூடிய அந்த மேஜைக்கு கீழே நாங்களும் நிறைஞ்சிருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம். எனக்கு மேஜையில் உள்ள அந்த அப்பங்கள் வேண்டாம், மேஜையில் இருந்து விடக்கூடிய அந்த துணிக்கல் போதும். கிறிஸ்துவோட அவள் ஹார்ட் டு ஹார்ட் பேசுகிறார். சாமி, ஆண்டவரே, நீர் ரூத்துவை எதற்கு கொண்டு வந்தீர்? உங்களுடைய பிறப்பில் ரூத்துவையும் மோவாபையும் ஏன் இணைத்தீர்? என் போன்றவர்களுக்கும் இந்த ரட்சிப்பு சாத்தியம் என்று கூறுவதற்கல்லவோ? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவரிடத்தில் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய மனதை தொட்டது. அப்பொழுது அவர் சொன்னாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. Your faith is greater than anything else. அவளுடைய இருதயத்தோடு பேசும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியிலே கலங்கினார். பரலோகம் இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் வைத்திருந்த அந்த டிவைன் சால்வேஷன் ஸ்ட்ராட்டஜியை இவ புரிஞ்சுக்கிட்டாலே, தெய்வீக ரட்சிப்பினுடைய அந்த நுணுக்கத்தை அவள் அறிந்து கொண்டாலே, தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் புறஜாதிகளாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அந்த மோவாப் ஸ்திரீயாகிய ரூத்து இட்ட விதை. அதிலிருந்து இந்த கானானிய ஸ்திரீ கட்டி எழுப்பிய அந்த நம்பிக்கை. ரூத்து ஒரு விதையை போட்டாள், அஸ்திவாரத்தை போட்டாள். இந்த கானானிய ஸ்திரீ அதற்கு மேல் ஒரு நம்பிக்கையை அவள் எழுப்பினாள். சமாரிய ஸ்திரீ, இந்த கானானிய ஸ்திரீ கிட்டத்துல கானானிய ஸ்திரீயினுடைய அனுபவம் என்ன சொல்லுகிறது வேதத்துல? அவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பின்னே ஓடி வந்தாள். அவளுக்கு பதில் கூற வரைக்கும் அவள் விடவில்லை. இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு இனத்தவரை அவர் சந்திக்கும்படியாக செல்லுகின்றார். யாரு? சமாரிய ஸ்திரீ. அவர் யாக்கோபின் கிணத்தருவில தண்ணீர் எடுப்பதற்காக வருகிறார். அவர் அதற்கு முன்பே அங்கு போய் இருக்கிறாரு, உட்கார்ந்து இருக்கிறார், காத்து கொண்டிருக்கின்றார். இவள் வர வேண்டும் என்பதற்காக, இவள் வர வேண்டும் என்பது பரலோகம் நியமித்த நியமனம் அல்லவா? அதை நிறைவேற்றுவதற்காக அவர் அந்த கிணத்தண்ணியிலே அவர் அமர்ந்திருக்கின்றார். அவ யாரு? அந்த சமாரியனுடைய முகத்தை கூட யூதர்கள் பார்க்க மாட்டார்கள். பாவம், புறக்கணிக்கப்பட்டவர்கள். அவர்களிடம்
அவள் வந்த மாத்திரத்தில் தானே அவன் பேசல, கிறிஸ்து பேசுறார். தாகத்துக்கு தா, யூதனாகி உமக்கு சமாரியனாகிய நான் எப்படி தருவது? எனக்கும் உனக்கும் நடுவே ஒரு பெரிய சுவர் அல்லவா இருக்கின்றது. கிறிஸ்து உடனே சொல்றாரு, அதை உடைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய சுவரை நாம் தகர்த்தெறிவதற்காக அல்லவா நான் இன்றைக்கு நீ வருவதற்கு முன்பதாகவே நீ வர வேண்டிய இடத்துல நீர் எடுக்கக்கூடிய இடத்துல நான் வந்து உட்கார்ந்திருக்கிறேன். நான் யார் என்று நீ அறிந்திருந்தீனாக்கா நான் கேட்டிருக்க மாட்டேன், நீ கேட்டிருப்ப. என்னிடத்தில் என்னவெல்லாம் உண்டு என்று நீ அறிந்திருந்தாயானால் நான் உன்னிடத்தில் கேட்டிருக்க மாட்டேன், நீ என்னிடத்தில் கேட்டிருப்பாய். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவள் சாதாரண தண்ணிக்காக வந்தால் அங்கு காத்திருந்து அவளுக்கு ஜீவ தண்ணீரை அவர் கொடுத்தார். சொன்னார், go to your place, tell what all happened here. அந்த சமாரிய தேசம் ரட்சிப்புக்குள்ளாக இருந்துச்சு. தேவனுக்கு பிரியமானவர்களே, மோவாப் தேசம் ரூத்தின் மூலமாக ரட்சிப்புக்குள்ளாக வந்துச்சு. கானானிய தேசம் அந்த கானானிய ஸ்திரீ மூலமாக வந்துச்சு. சமாரிய தேசம் இந்த சமாரிய ஸ்திரீயின் மூலமாக வந்துச்சு. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் ரூத்னு சொல்லிட்டார். அவர் பிறந்து எதெல்லாம் இந்த பிரஜாதிகளுக்கு செய்ய வேண்டும் என்று நியமித்திருக்கிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர் தெரிந்து கொண்ட அந்த ரூத்தினுடைய பெயரை சொல்லிட்டாரு. இங்கு கானானிய ஸ்திரீ என்றும் சமாரிய ஸ்திரீ என்றும் பெயரிடப்படாதவர்களை அவர் சொல்லுகின்றார். பெயரிடப்படாதவர்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் வர முடியாது என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு ரட்சிப்பு சாத்தியம். The salvation is for them. It is made so simple என்று சொல்லுவதற்கு தேவனுக்கு பிரியமானவர்களே, மோவாபியருக்காக ரூத்து, கானானிய ஸ்திரீ கானானியர்களுக்காக, சமாரியர்களுக்காக சமாரிய ஸ்திரீ, இந்த உலகத்தின் ஏதோ ஒரு கோடியில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களாகிய உங்களுக்காக எனக்காக யாரு? Somebody should represent us. நான் வேதத்தை புரட்டி பார்க்கிறேன், யாராவது ஒருவர் இந்த புறஜாதிகளுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு, சத்தியம் அறியாதவர்களுக்கு யாரு போய் தேவனிடத்தில் பேசும்போது அவரவர்களுக்கு அவர்கள் அந்த தேசத்தை சார்ந்த அந்த தேசத்தில் அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவரை சந்தித்து அவருடைய ரட்சிப்பை அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தேடிக்கொண்டார்களே. இன்றைக்கு உலகத்தின் பல பாகங்களில் பல தூரங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்காகவும் எனக்காகவும் யார் பேச போறது? பாரத்தோடு என்னுடைய வேதத்தை நான் புரட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனுஷனை பார்த்தேன். அவன் யாரு? ஊர் தெரியாதவன், பெயர் தெரியாதவன், இனம் தெரியாதவன். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்க வல்லவர் என்பதுதான். மகா பெரிய பாவி. அவன் தன்னுடைய பாவங்களுக்காக அந்த ரோம சட்டத்தின் பிரகாரமாக அந்த சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்ற தண்டனையை பெற்றவன். பாவங்களுக்காக தண்டனையை பெற்ற ஒரு மனிதன். அந்த தண்டனை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கும் பொழுது தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, Lord, when thou come in thy kingdom, remember me. நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும். தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊரை கேட்கல, பேரை கேட்கல, அவருடைய இடத்தை கேட்கல, அவன் எங்கிருந்து எப்படிப்பட்டவன் எதையும் கேட்கல. Today I say unto you, thou will be in my paradise. என்றைக்கு அந்த ராஜ்யத்தை நான் ஸ்தாபிக்க போகின்றனோ அந்த ராஜ்யத்தில் நீ இருப்பாய். அவன் அந்த கல்லன் உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசினான்.
உங்களுடைய ரட்சிப்புக்காகவும் என்னுடைய ரட்சிப்புக்காகவும் பேசினா இப்போ Christ has concluded his ministry. சமாரிய, கனானிய, மோவாபிய இவைகளெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாக அழிவிலிருந்து மீட்கப்பட்டவர்களாக அடைத்துக் கொண்டவர்களுக்கு இனி மீது உள்ள இடத்தை எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையின் கடைசி மணித்துளிகள், சிலுவையில் அவர் அறையப்பட்ட அந்த கடைசி மணித்துளிகளில் அந்த கல்லன் மூலமாக அதை நிறைவேற்றுகிறார். அந்த கல்லனின் மூலமாக அவனுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மற்ற எல்லாருக்கும் தேவனுக்கு பிரியமானவர்களே 15 நிமிடங்களிலேயே படித்து முடிக்கக்கூடிய இந்த சிறிய புஸ்தகத்தில் தேவன் ஒரு சந்ததி புரட்சியை ஏற்படுத்துகின்றார், ஒரு ரட்சிப்பின் சகாப்தத்தை ஏற்படுத்துகின்றார், ரட்சிப்பின் திட்டத்தில் ஒரு மாற்றத்தை செய்து இந்த ரட்சிப்பின் திட்டம் இந்த உலகம் முழுவதற்கும் என்று அவர் ரட்சிப்பின் வாசலை திறந்து காண்பித்தார். யூதர்கள் பெருமையோடு உரிமை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். யூதர்களுக்கு அது பெரிய அடியாக விழுந்தது. நம் போன்ற புறஜாதிகளுக்கு ஒரு ரட்சிப்பின் தேவனே வாய்ப்பாக தேவன் அதை மாற்றிக் கொடுத்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, நகோமியினுடைய வேதனை அநேக நேரங்களில் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் இந்த வேதனைகள் வரும்பொழுது எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சத்துருவாகிய சாத்தான் தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை பிரித்து போடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளின் போது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய வேதனைகளின் பொழுது தேவனுக்கு பிரியமாக அது தேவன் மூலமாக, தேவன் பொருட்டாக, தேவன் நம்மை அவருடைய பாதையில் அழைத்து செல்லும் பொழுது வரக்கூடிய வேதனைகளாக இருக்கும் என்றால் அதை சகித்து அவருக்காக நிற்கக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு, நம்முடைய பெயர் ஒருவேளை அதற்கு எதிர்மாறாக இருக்கும் என்றால் அதை மாற்றுகிறார். அவர் மாற்றிய அந்த பெயரில் இருக்கக்கூடிய முழுமையான அர்த்தத்தை நமக்கு தெரிய செய்கின்றார். வேதனைக்கு ஒரு புதிய விளக்கத்தை தேவன் கொடுக்கின்றார். அவருடைய வேதனையை ரூத்துவிற்கும் அவளுக்கும் ஒரு புதிய உறவை ஏற்படுத்தியது. அந்த உறவின் வழியாக தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கான அவருடைய சந்ததியின் வேறாக அது அமைய பெற்றது. இது எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த சந்ததி எங்க இருந்துச்சுனாக்கா அவருடைய வேதனையின் அவுட்கம், அவருடைய வேதனையின் வெளிப்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சந்ததி. அவருடைய வேதனையின் வெளிப்பாடு ரட்சிப்பின் திட்டத்தில் ஒரு புதிய சந்ததியை, அந்த சந்ததியில் ஒரு புரட்சியை, அந்த சந்ததியில் ஒரு சகாப்தத்தை அவர் ஏற்படுத்தினார். இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் எப்படி மாற்றினார்? இந்த இஸ்ரவேலர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அழைக்கப்படுவதற்கு ஆணி வேறு இந்த புஸ்தகம் தான். ரூத்தின் புஸ்தகம் 4 அதிகாரம் 10 நிமிஷத்துல படித்து முடிக்கக்கூடிய ஒரு கதை சம்பவம். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சர்வலோக பாவங்களின் நாசகராக வருவார் என்பதை நம்முடைய காலத்திலிருந்து 3300 வருஷங்களுக்கு முன்பதாகவே அவர் சொல்லி வைத்துவிட்டார். அதற்கான திட்டத்தை வகுத்து விட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 3300 வருஷங்களுக்கு முன்பதாகவே இந்த ரூத்தின் சரித்திரத்தின் மூலமாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த ரட்சிப்பினுடைய பாதையை அவர் அங்கே போட்டு விட்டார். தேவன் அனுமதிக்கக்கூடிய வேதனை, சோதனை அக்கா தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல வருங்கால திருச்சபைக்கும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். We must understand the divine strategy, divine salvation strategy of God. என்ன தேவனுக்கு பிரியமானவர்களே, to save all of us regardless of caste, creed and color. நம்முடைய சமுதாயத்தில் காணக்கூடிய அந்த வேற்றுமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, இந்த உலகில் காணப்படக்கூடிய வேற்றுமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு
தேவன் உங்களையும் என்னையும் ரட்சிக்க வந்த உலக ரட்சகர் என்பதை சொல்வதற்காக இந்த ரூத்துவின் புத்தகத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். The divine salvation strategy, தேவனுக்கு பிரியமானவர்களே, has made the salvation simple and possible to every one of us. இந்த தெய்வீக ரட்சிப்பின் நுணுக்கம் என்ன சொல்லுகின்றது? உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு சாத்தியம் என்று சொல்லுகின்றது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரமே துதி கனம் மகிமை என்னாலும் உண்டாவதாக. ஆமென். ஆவரம் தலைவணங்கி ஜெபிப்போம். எங்களை அன்பால் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்த பரமபிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நேரத்திலும் தேவனுடைய சமூகத்தினுடைய பிள்ளைகளாக நாங்கள் வருவதற்கு நீர் பாராட்டிய இந்த வேலைக்காகவும் அருமையான இந்த சத்தியத்தின் மூலமாக நீர் பேசிய வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. இன்றைக்கு நாங்கள் தேவரீர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உலகின் பல்வேறு பாகங்களில் இருக்கக்கூடிய உம்மை அறியாத மக்கள் புரஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 3300 வருடங்களுக்கு முன்பதாகவே அந்த ரூத் புத்தகத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. யாரெல்லாம் உடைய சமூகத்தில் உம்மை அறியாதவர்கள் வருகின்றார்களோ அவர்கள் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வதற்கு ஒரு அனுபவத்தை இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் தேவரில் நீர் பாராட்டியிருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய எல்லா நன்மைகளிலும் மேலான நன்மையாக அந்த ரட்சிப்பை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த ரட்சிப்பை தேவரீர் நீர் எங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நீர் எங்களுக்கு அளித்திருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. எங்களை தயவாக ஏற்றுக்கொள்ளும். இதோ அந்த நாட்களில் இது போன்ற தொற்று நோய்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே சுவாமி எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்கெல்லாம் தேவரீர் நீர் சுகத்தை கொடுக்க வேண்டும், பலத்தை கொடுக்க வேண்டும். அவற்றிற்கு எல்லாவற்றுக்கும் மேலான இந்த சத்தியத்தையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக நீர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களை உடைய திரு சமூகத்தில் படைக்கின்றோம் சுவாமி. எங்களை தயவாக ஏற்றுவேன் எடுத்திருந்தோம். இந்த சத்தியத்தை உலகம் எங்கிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக உடைய திரு சமூகத்தில் அவர்களை நாங்கள் விசேஷப்படுத்துகிறோம் சுவாமி. எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் தேவரீர் இந்த சத்தியத்தை உலகம் எங்கிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவருடைய குடும்பங்களோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.